இந்த நாளை துவங்குவோம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதத்திலே புதிய வருடமான ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 1ஆம் நாள் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே துவாதசியானது மாலை 9:55 வரை இருக்கும். பின்பு திரியோதசி திதி. சதய நட்சத்திரம் மாலை 1:42 வரைக்கும் இருக்கும். பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் கொண்ட இந்த நாள் சித்திரை மாதத்தின் முதல் நாள். சூரியன் மேஷராசிக்கு உரிய விஷயத்துல வராரு. இந்த ஸ்ரீ பராபவ வருடம் அப்படிங்கிற வருடத்துல நல்ல மழை பொழிவும் நல்ல விதமான பலவிதமான நன்மைகளும் மனதிலே இன்பமும் குடும்பத்திலே வளர்ச்சியும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் நல்கட்டும். இன்னைக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:30 5:30 மணி வரைக்கும், ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். இருப்பு நாழிகாக மேஷ ராசிக்குள்ள சூரியன் வந்துருவார். 4 நாழிகை 15 வினாழிகள் இருப்பார். 6:04 சூரியன் உதயம் வந்துடும். இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு, கடகம் மற்றும் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். சூரியன் மேஷராசியிலே சுக்கிரனுடன் சேர்ந்த அவரை குரு மிதுன ராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், ராகு கும்பராசியிலும், சனி செவ்வாய் புதன் என்ற மூவரும் மீனராசியிலே அமர இந்த நாளிலே புரட்டாதி என்கிற இந்த சந்திர பகவான் நமக்கு கும்பராசியிலிருந்து டிராவல் பண்ணி மீனராசிக்கு போற நாள் இன்றைக்கு ஒரு மேல் நோக்கு நாள். நிறைய நல்ல விஷயங்களை யோசித்து செய்யக்கூடிய ஆசாமிகளா இருந்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றியும் உண்டு. தொடர்ந்து நாம ஒரு ராசிக்கும் பலன் பார்ப்போம், வாருங்கள். மிதுன ராசி நண்பர்களே, குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கக்கூடிய இந்த நாளிலே 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போறார், பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து. அப்ப தொழில் ஸ்தானத்துல வரும்போது இன்னைக்கு நிறைய புதிய முயற்சிகள் வாழ்வை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டும். உச்சி பிள்ளையார், திருச்சி உச்சி பிள்ளையாரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன்.